வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செமையான டாபிக்க பத்தி அலச போறோம். வயசாகிறது தடுத்து இளமையா தெரியணும்னு நம்ம எல்லாரும் பல கிரீம் லோஷன்னு தேடி அலைஞ்சிருப்போம் இல்லையா? ஆனா உண்மையான இளமைக்கான ரகசியம் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல தான் இருக்குன்னு சொல்றாரு பிரபல பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் ஆண்டனி யூன். அவரை சொல்ற அந்த உள்ளிருந்து வரும் அழகுங்கிற கான்செப்ட் தான் இன்னைக்கு நம்மளோட டாபிக். நாம சாப்பிடுற உணவு எப்படி நம்ம சருமத்தை அணுக்கள் அளவுல பாதிக்குது, அதுக்கான உயிரியல் காரணங்கள் என்னன்னு ரொம்ப டீட்டெயிலா இப்ப பார்க்கலாம். டாக்டர் யூங் கிட்ட வர்ற நிறைய பேரோட முக்கியமான கேள்வி இதுதான். நான் இளமையா தெரியணும்னா என்ன சாப்பிடணும்? அதாவது கடைங்கள்ல விக்கிற கிரீம்களை நம்பாம நம்ம வீட்டு மளிகை பொருட்கள் மூலமாவே வயசாகிறத தடுக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, நாம விஷயத்துக்கு வருவோம். நம்ம சருமத்தோட ஆரோக்கியத்தை எப்படி உள்ளிருந்து பாதுகாக்கலான்னு 4 முக்கியமான விஷயங்கள் மூலமா பார்க்க போறோம். முதலாவது, ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எப்படி நியூட்ரலைஸ் பண்றது. 2வது, சர்க்கரை மற்றும் உடல் வீக்கம் ஏற்படுத்துற ஆபத்துகள். 3வது, குடலுக்கும் சருமத்துக்கும் இருக்கிற லிங்க். கடைசியா, சருமத்துக்கு நன்மை தர்ற சில சுவையான விஷயங்களை பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். பகுதி 1, ஃப்ரீ ரேடிக்கல்களை நடுநிலையாக்குதல். நம்ம சருமத்தோட முதல் உயிரியல் எதிரி யாரு? அவங்கள நம்ம சாப்பாடு எப்படி ஒரு அரண் மாதிரி நின்னு தடுக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். ஆக்சிஜனேற்றம் அல்லது ஆக்சிடேஷன். இந்த வார்த்தைய நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மள சீக்கிரமாவே வயசாக்க வைக்கிற மெயின் வில்லன். நம்ம உடம்புல இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிற நிலையற்ற மூலக்கூறுகள் நல்ல ஆரோக்கியமான செல்களை தாக்கி சேதப்படுத்துற அந்த ப்ராசஸ் தான் இது. சிம்பிளா சொல்லணும்னா, இரும்பு துருப்பிடிக்கிறத பார்த்திருப்பீங்கல்ல, அதே மாதிரி ஒரு டேமேஜ் தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸால நடக்குது. இந்த ஆக்சிடேஷனை எப்படி தடுக்கிறது? ரொம்ப சிம்பிள். வானவில்லை உண்ணுங்கள், அதாவது ஈட் த ரெயின்போ. பல வண்ணங்கள்ல இருக்கிற காய்கறிகள், பழங்களை நாம சாப்பிடணும். ஏன்னா அந்த பழங்களுக்கு கலரை கொடுக்கிற நிறமிகள் தான் நம்ம உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள். நீங்க பல வண்ண உணவுகளை சாப்பிடும்போது பல வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது நேரா போய் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்களை அடிச்சு காலி பண்ணி ஆக்சிடேஷனை தடுத்து நிறுத்துது. சூப்பரா இருக்குல்ல? பகுதி 2, சர்க்கரை மற்றும் வீக்கத்தின் பொறி. இதுவரைக்கும் நம்ம சருமத்தை காப்பாற்றுற ஹீரோக்களை பத்தி பார்த்தோம். இப்போ கொஞ்சம் நம்ம உணவோட இருண்ட பக்கத்துக்கு, அதாவது நம்ம சருமத்தை டேமேஜ் பண்ற மிகப்பெரிய உயிரியல் வில்லன்களை பத்தி பார்க்கலாம். டாக்டர் யூன் ஏன் சர்க்கரைய தவிர்க்க சொல்றாருன்னு இந்த செயின் ரியாக்ஷனை பார்த்தா உங்களுக்கு புரியும். நாம சர்க்கரை அதிகமா இருக்கிற உணவை சாப்பிடும்போது ரத்தத்துல சர்க்கரை அளவு சடனா ஏறும். அத பேலன்ஸ் பண்ண கணையம் அதிக இன்சுலினை சுரக்கும். இப்படி அடிக்கடி இன்சுலின் ஏறுறதுனால உடம்புல நாள்பட்ட வீக்கம், அதாவது கிரானிக் இன்ஃப்ளமேஷன் உருவாகுது. இந்த வீக்கம் தான் நம்ம உடம்ப சீக்கிரமா வயசாக்குறதுக்கான முக்கியமான காரணம். சர்க்கரையோட 2வது அட்டாக் தான் இந்த கிளைகேஷன். சர்க்கரை மூலக்கூறுகள் நேரா போய் நம்ம சருமத்துல இருக்கிற கொலாஜன் புரதத்தோட ஒட்டிக்கும். இந்த கொலாஜன் தான் நம்ம சருமத்தை டைட்டாவும் இளமையாகவும் வச்சிருக்கு. சர்க்கரை அதோட சேரும்போது கொலாஜன் அப்படியே வளைஞ்சு சுருங்கிடும். இதனால தான் முகத்துல சீக்கிரமாவே சுருக்கங்கள் வருது. இப்போ நீங்க நினைக்கலாம், நான் ஸ்வீட்ஸ் சாப்பிட்றதே இல்லையேன்னு. ஆனா வெறும் ஸ்வீட்ஸை மட்டும் தவிர்த்தா பத்தாது. இங்க இருக்கிற மறைந்திருக்கும் சர்க்கரைகளை கவனிங்க. நம்ம அன்றாடம் சாப்பிடுற வெள்ளை பிரெட், வெள்ளை பாஸ்தா, வெள்ளை அரிசி இதெல்லாம் கூட ரத்தத்துல கலக்கும்போது சர்க்கரையாதான் மாறுது. இந்த மறைந்திருக்கும் சர்க்கரைகளும் அதே கிளைகேஷன் ப்ராசஸை தூண்டி வயசாகிறத வேகப்படுத்துது. சரி, இப்போ கொழுப்பை பத்தி பார்க்கலாம். எல்லா கொழுப்புமே கெட்டது கிடையாதுங்க. மீன், நட்ஸ்ல இருக்கிற ஒமேகா 3 மாதிரியான நல்ல கொழுப்புகள் வீக்கத்தை குறைச்சு நம்ம சருமத்தை உள்ளிருந்தே மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. ஆனா பதப்படுத்தப்பட்ட உணவுகள்ல இருக்கிற டிரான்ஸ் கொழுப்புகள், அப்புறம் சோயாபீன் எண்ணெய், இதெல்லாம் உங்க சருமத்துல வீக்கத்தை ஏற்படுத்துற ரொம்ப மோசமான வில்லன்கள். பாலை பத்தி டாக்டர் யூன் சொல்ற ஒரு சுவாரஸ்யமான ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கான கருத்தை கேளுங்க. பால் உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்க வளரும் கன்று குட்டியா இருந்தா. சின்ன வயசுல இருந்தே பால் உடம்புக்கு நல்லதுன்னு நாம கேட்டு வளர்ந்திருப்போம். ஆனா பசும்பால் உண்மையாவே மனுஷங்களோட சருமத்துக்கு நல்லதாங்கிற கேள்விக்கு இது ஒரு பெரிய முற்றுப்புள்ளியா இருக்கு. விஷயம் என்னன்னா, பசும்பால் கன்றுக்குட்டிகளுக்காக உருவாக்கப்பட்டது, மனுஷங்களுக்காக இல்ல. பால்ல இருக்கிற கேசீன் புரதமோ லாக்டோஸ் சர்க்கரையோ உலகத்துல இருக்கிற நிறைய பேருக்கு ஒத்துக்கிறது கிடையாது. இது உடம்புல அலர்ஜியும் வீக்கத்தையும் உண்டாக்குது. உங்களுக்கு அடிக்கடி முகப்பரு வருதா? அப்போ முதல்ல நீங்க நிறுத்த வேண்டியது பால் பொருட்களை தான். பகுதி 3, குடல் சருமத் தொடர்பு. இப்ப சயின்ஸ் உலகத்துல ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாம். உங்க வயிறும் உங்க முகமும் நேரடியா பேசும்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம குடல்ல ட்ரில்லியன் கணக்கான பாக்டீரியாக்கள் வாழுது. இத மைக்ரோபயோம்னு சொல்லுவோம். நீங்க அதிகமா ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் போட்டாலோ இல்ல மோசமான உணவுகளை சாப்பிட்டாலோ இந்த நல்ல பாக்டீரியாக்கள் எல்லாம் அழிஞ்சிடும்.
இப்படி குடல் ஆரோக்கியம் கெட்டு போகும்போது அதோட எஃபெக்ட் உடனே உங்க சருமத்துல வீக்கமாவோ முகப்பருவாவோ வெளியே தெரியும். இதுக்கு பேரு தான் குடல் சரும தொடர்பு. இந்த உடைந்த குடல் சரும தொடர்பை எப்படி சரி பண்றது? அதுக்கு இந்த லிஸ்ட நோட் பண்ணிக்கோங்க. கெஃபீர், சார்க்ரவுட், மீசோ, கிம்ச்சி, கொம்புச்சா மாதிரியான புளிக்க வைக்கப்பட்ட உணவுகள்ல ப்ரோபயோட்டிக்குகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இது அந்த நல்ல பாக்டீரியாக்களை திரும்பவும் உங்க குடலுக்கு கொண்டு வந்து உங்களை ஆரோக்கியமாக்கி உங்க சருமத்தையும் செமையா க்ளோ ஆக்க வைக்கும். பகுதி 4 சரும ஆரோக்கியத்திற்கான இன்பங்கள். இளமையா இருக்கணும்னு புடிச்ச சாப்பாடெல்லாம் தியாகம் பண்ணணுமான்னு பயப்பட வேண்டாம். இப்போ இந்த அலசலோட ரொம்ப ஜாலியான ரிவார்டிங் பார்ட்டுக்கு வந்துட்டோம். நீங்க சாக்லேட் லவரா இருந்தா உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். 70% மேல கொக்கோ இருக்கிற டார்க் சாக்லேட் நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. இதுல சக்கரை கம்மி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஜாஸ்தி. ஆனா நார்மலா கடையில விக்கிற மில்க் சாக்லேட் பக்கம் போயிடாதீங்க. அதுல இருக்கிற அதிக சர்க்கரை நம்ம முன்னாடி பார்த்த அந்த கிளைகேஷனை தூண்டிவிட்டு சருமத்தை சீக்கிரமே வயசாக்கிடும். வயசாகிறத தடுக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலக்கூறு இருக்கு. அது பேரு ரெஸ்வெராட்ரால். இது நம்ம சருமத்தை பாதுகாக்கிற ஒரு சூப்பரான ஆன்டி ஆக்சிடென்ட். இது நம்ம உடம்புக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு இடம் எது தெரியுமா? ரெட் ஒயின். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல, ஆனா இதுதான் சயின்டிஃபிக் உண்மை. ஆனா இங்க நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய நம்பர் 1. ரெட் வைன் நல்லதுதானேன்னு பாட்டிலா குடிக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கிளாஸ் மட்டும்தான் லிமிட். அதுக்கு மேல போனா ஆல்கஹாலோட நச்சுத்தன்மை ரெஸ்வெராட்ரோல் தர அந்த நல்ல விஷயங்களெல்லாம் காலி பண்ணி உங்க சருமத்தை ரொம்ப மோசமா டேமேஜ் பண்ணிடும். இந்த உணவு முறைகள் பத்தி நீங்க இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா டாக்டர் யோனோட dryhuno.com வெப்சைட்டுக்கு போங்க. அங்க வாட் டு ஈட் டு லுக் யங்கர் அப்படிங்கிற புக்கை ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். இப்போ கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி. உங்க சருமத்துக்கு தேவையான இளமைய எந்த ஒரு காஸ்மெட்டிக் கிரீமாலையும் நிரந்தரமா தர முடியாதுங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ உங்க சருமத்தை இனிமே கடைகள்ல இருக்கிற அழகு சாதன பொருட்கள் மூலமா பராமரிக்க போறீங்களா, இல்ல உங்க வீட்டு சமையலறையில இருக்கிற ஆரோக்கியமான உணவுகள் மூலமா உள்ள இருந்து சரி பண்ண போறீங்களா? சாய்ஸ் உங்ககிட்டயே விட்டுடுறேன். இந்த ஆரோக்கிய அலசல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு செம்மையான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன்.